செய்தினுடைய தலைப்பு, உங்கள் கூடாரத்தை விட்டு தேவனிடம் வாருங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, உங்கள் கூடாரத்தை விட்டு தேவனிடம் வாருங்கள். நாம் நம்முடைய கூடாரங்களை விட்டு வெளியே வரும்பொழுது தான் தேவனிடத்தில் வர முடியும். தேவனிடத்தில் வந்தாதான் தேவன் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களை அவர் காட்ட முடியும். தேவன் அவர் தரப்போகிற ஆசீர்வாதத்தை நமக்கு காட்டும் பொழுது நாம் விசுவாசிப்போம், காத்திருப்போம், ஜெபிப்போம், பெற்றுக்கொள்வோம். நாம் நம்முடைய கூடாரங்களை விட்டு முதலாவதாக வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவனிடம் வர முடியும். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து கவனிங்க, ஆபிரகாம் வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது தேவன் அவனை வெளியே அழைத்து அப்படி சொல்லப்படுகிறது வேதம். ஏன் வீட்டுக்குள்ளே போய் கூட ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. ஆண்டவர் ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவர் ஆபிரகாமை கூடாரத்தை விட்டு வெளியே அழைக்கிறார். வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ணும்படி சொல்லுகிறார். நீங்கள்லாம் எத்தனையோ முறை மாடியில் படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை எண்ணி இருப்பீர்கள். எத்தனை பேர் அப்படி எண்ணி இருக்கிறீர்கள்? மாடியில் படுத்துக்கொண்டு அல்லது தெருவில் படுத்துக்கொண்டு சின்ன குழந்தையிலையோ அல்லது இப்பொழுதோ எண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படி எத்தனை பேர் எண்ணி பார்த்துருக்குறீங்க? ஆனால் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ண முடியாது. பிள்ளையே இல்லாத ஒரு மனுஷன், தன்னுடைய வீட்டில் இருந்த வேலைக்கார பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மனுஷன், அந்த பிள்ளை உமக்கு முன்பாக பிழைக்கட்டும் அப்படின்னு சொன்ன மனுஷன் ஆபிரகாம் லோத்துவை சோதோம் குமரோ பட்டணத்தை சுற்றில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் சிறைப்பிடிச்சு கொண்டு போனாங்க. அந்த தேசத்தில் இருக்கிற ராஜாவையும் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. ஒரு 318 பேரோடு படையெடுத்து போய் அந்த ராஜாக்களை முறியடித்து சோதோம் குமரோ ராஜா, லோத்து, அவனுடைய மனைவி பிள்ளைகள் சிறையில் இருந்த எல்லாத்தையும் விடுவித்து கொண்டு வந்து விட்டுட்டு ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்துக்கு திரும்பும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரு. அப்போ தான் அவர் சொல்றாரு, என் வீட்டில் இருக்கிற பிள்ளை உமக்கு முன்பாக பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தான் ஆண்டவர் கூடாரத்துக்குள்ளே இருந்த இந்த ஆபிரகாமை வெளியே அழைத்து பிள்ளையே இல்லாத அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் நட்சத்திரங்களை காமிச்சு எண்ணும்படி சொல்றாரு. அவர் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியும் இவ்வண்ணமா இருக்கும் என்று சொல்லுகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் நினைச்சாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு. அதனால தான் அந்த பதிலை சொன்னார். நம்ம வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் கர்த்தர் அப்போ தான் ஆரம்பிப்பார். அவருடைய காரியத்தை, அவருடைய செயலை, அவருடைய ஆசீர்வாதங்கள் அப்போ தான் கர்த்தர்
ஆரம்பிப்பார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு எண்ண முடியாத சந்ததியை தந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச காரியங்களில் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை பார்க்கும்படி செய்வார், ஒரு ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கை தட்டி தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாம். நல்ல 2 கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் நமக்கு தரப்போகிறத காமிக்கணும். அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல வரணும். நம்ம ஆண்டவரிடத்துல வரணும்னா நம்ம கூடாரங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, கூடாரங்களை விட்டு வெளியே வரணும். நம்ம கூடாரங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். நம்ம கூடாரங்களை விட்டு நம்ம வெளியே வரும்பொழுது தான் நம்ம தேவனிடத்தில் வந்து தேவன் காண்பிக்கிறத நம்ம பார்த்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். 2 விதமான கூடாரங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஒன்று, கட்டிடங்களினாலே கட்டப்பட்ட கூடாரங்களுக்குள், குடியிருப்புகளுக்குள், வீடுகளுக்குள் நாம் வசிக்கிறோம். அதை விட்டு நம்ம வெளியே வரும்பொழுது தான் நம் தேவனிடத்தில் வர முடியும். வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தோம்னா, வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா நம்ம தேவனிடத்தில் வர முடியாது. இன்னொன்று கூடாரம் நம்முடைய தேகமாகிய கூடாரம், நம்முடைய சரீரமாகிய கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ளே தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். இந்த மண்ணாலான தேவனால் உருவாக்கி தரப்பட்ட இந்த சரீரத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இந்த கூடாரத்தை விட்டும் நம்ம வெளியே வரும் பொழுது தான் நம்ம தேவனிடத்தில் வர முடியும். தேவனிடத்தில் வந்தபோது கர்த்தர் அவர் தரப்போகிறத நமக்கு காண்பிப்பார். நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் கூடாரத்தை விட்டு வெளியே என்னிடத்தில் வா என்று அழைக்கிறார். கைகளை ஒரு தலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நல்ல கை ஒரு தலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதாவது நம்ம கூடாரத்தை விட்டு வெளியே வரும் பொழுது தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிறத நம்ம பார்ப்போம். யாத்ராகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். யாத்ராகமம் 16. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்திருந்த பனி நீங்கிய பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. ஹல்லேலூயா. நீங்க கூடாரத்துக்குள்ளேயே இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்குன்னு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, தயார்படுத்தி வைத்திருக்கிற நன்மைய, மேன்மைய, ஜீவன, பலன, சுகத்தை நீங்க காண முடியாது. ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த மன்னா வீடுகளுக்குள்ள உள்ள பாத்திரங்கள்ல போய் விழல. ஆண்டவர் வீடுகளுக்குள்ள வைக்கல. பாளையம் எங்கும் அந்த வனாந்தரம், அதாவது ஆசாரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் மக்கள் குடியிருப்புக்காக கூடாரங்கள் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கூடாரங்களுக்கு வெளியே அந்த வனாந்தரம் முழுவதும் உருண்டையா கொத்துமல்லி அளவு மன்னா போடப்பட்டிருந்தது. அது மேலே பனி படர்ந்திருந்தது. அந்த பனி உருக அதுக்குள்ளே இருந்த அந்த மன்னாவை ஜனங்கள் பார்த்தார்கள், எடுத்தார்கள், சாப்பிட்டு பார்த்தார்கள். அது தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. அதை சாப்பிட்டு 40 ஆண்டுகளாக அந்த மனிதர்கள் பலவீனம் இல்லாமல் ஜீவனோடு சுகமாக
பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போனார்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கூடாரங்களை விட்டு வெளியே வரும் பொழுது தேவன் உங்களுக்கு ரெடி பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை காணும்படி செய்வாரு, அந்த நன்மையை எடுத்துக்கொள்ளும்படி செய்வாரு, அந்த நன்மையை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்வாரு. ஆனா நீங்க கூடாரத்துக்குள்ளேயே கிடக்கும் பொழுது அதை நீங்கள் பார்க்க முடியாதே. அதிகாலை ஜெபத்துக்கென்று 5 மணிக்கு எந்திரிச்சு வாரீங்க, உங்கள் கூடாரங்களை விட்டு வெளியே தேவனிடத்தில் வாரீங்க, ஆண்டவருடைய நன்மையை பார்ப்பீங்க, ஆண்டவருடைய ஜீவனை பார்ப்பீங்க, ஆண்டவருடைய சுகத்தை பார்ப்பீங்க. அன்றைய நாள் முழுவதும் ஆண்டவருடைய நன்மையை பார்த்து கொண்டே இருப்பீங்க, ஜீவனை பார்த்து கொண்டே இருப்பீங்க, பலனை பார்த்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் 5 மணி 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு, அப்போ வரைக்கும் உங்கள் கூடாரத்துக்குள்ள கொரட்டை ஓட்டு கொருன்னு தூங்கிட்டு இருக்கிறீங்க. 7 மணிக்கோ 8 மணிக்கோ எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறீங்க, மண்ணா கிடக்குமா? சொல்லுங்களேன், என்ன கிடக்கும்? வெறும் மண்ணா தான் கிடக்கும். ஆனால் எது கிடக்காது? மண்ணா கிடக்காது. அல்லேலூயா. ஆவியானவர்களை பார்த்து சொல்கிறாரு, விடியற் காலமே எழுந்து ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்து தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து நீ ஆண்டவர் ஆராதிக்க அர்ப்பணிப்பாயானால் ஆண்டவர் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மன்னாவை காணும்படி செய்வார், அந்த மன்னாவை எடுத்துக்கொள்ளும்படி செய்வார். நீ சுகத்தை எடுத்துக்கொள்ளுவாய், நீ பலனை எடுத்துக்கொள்ளுவாய், நீ ஜீவனை எடுத்துக்கொள்ளுவாய், அந்த தேவ தூதர்களின் உணவை எடுத்துக்கொள்வாய். நான் சொல்றத நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா, உன் சரீரமாகிய கூடாரத்தை விட்டு முதல்ல வெளியே வா. 2வது, உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வா, தேவனிடத்துல வா. தேவன் உனக்கு முதலாவதாக கொடுக்க போகிறத உன் கண்ணுல காண்பிப்பாரு, நட்சத்திரங்களை காமிப்பாரு, என்ன சொல்லுவாரு, உன்னால என்ன முடியாது, கர்த்தர் அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்லுவாரு. அடுத்து ஆண்டவர் உனக்காக இந்த பூமியில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் எல்லாத்தையும் காணும்படி செய்வார். அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஆனா நீ வரும் பொழுது கர்த்தர் அந்த பனி படர்ந்திருக்கிறத உருகி போகும்படி செய்வாரு. உனக்குன்னு வச்சிருக்கிறத கர்த்தர் உன் கண்ணுல காமிப்பாரு. நீ ஓடி போய் எடுத்துக்கொள்வாய், நீ சாப்பிடுவாய், அனுபவிப்பாய். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமே, தேவன் நம்ம எல்லாருக்கும் ஆயத்தப்படுத்தி தான் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க உங்க கூடாரங்களை விட்டு வெளியே வந்து தேவனிடத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை காண்பிப்பார், கர்த்தர் அதை உங்களுக்கு காமிப்பார். நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். உங்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை எடுத்துக்கொள்வீர்கள். அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டு, அவன் அதை தரையிலே போட்டு அது சர்ப்பமாயிற்று. அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. அது அவனுடைய கையிலே கோலாயிற்று. மோசே எகிப்து தேசத்துல பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அரண்மனை குடியிருப்புல வளர்க்கப்பட்டான். ஆனால் எகிப்தின் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி சாதாரண கூடாரம் அல்ல, அரண்மனை கூடாரத்தை விட்டு
அரண்மனை விட்டு வெளியேறி தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப்புக்கு வந்து வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அந்த கூடாரத்தை விட்டு, அந்த சிற்றின்பங்களை விட்டு, அந்த சுகபோகங்களை விட்டு. கூடாரம் என்றாலே என்னதுதான் சொல்லுங்களேன்? சிற்றின்பம். உங்க வீட்டுக்குள்ள சிற்றின்பம் இருக்கிறதா? ஆராதனை முடிஞ்சு போவீங்க, வீட்டுக்கு போனோடனே என்ன செய்வீங்க? வீட்டுக்கு போனோடனே என்ன செய்வீங்க? போய் என்ன செய்வீங்க? போய் சேரில் உட்காந்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்இடி டிவி, அதுக்கு முன்னாடி உட்காந்து ரிமோட்டை எடுத்து ஆன் பண்ணி பார்ப்பீங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பார்ப்பீங்க. சினிமா பார்ப்பீங்க. அது ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் போடுவான். சினிமா பார்ப்பீங்க, சீரியல் பார்ப்பீங்க. அது இப்போ ஒன்று கொடுத்துருக்கு இல்லை உலகம், செல்ஃபோன். வீட்டுக்கு போவீங்க, இப்போ எல்லாம் உங்கள் செல்ஃபோன் உங்கள் கையில் இருக்கும், ஆனால் அதை பார்க்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. இது தேவனுடைய வீடு, இந்த வீட்டில் இருக்கிறீங்க. இங்கே சிற்றின்பம் எதுவும் இருக்காது. அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, இதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த செல்ஃபோனை எடுத்து நீங்கள் பார்க்க முடியாது, பார்க்க மாட்டீங்க. ஆனால் வீட்டுக்கு போன உடனே முதல் வேளையாக அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி முழுவதும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நைட்டானாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அதான் அரண்மனை குடியிருப்பு, அதான் சிற்றின்பம். அப்படிதானே? 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 அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குடியிருப்பை விட்டுட்டு தான், அந்த சிற்றின்பத்தை விட்டுட்டு தான் எகிப்தின் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுப்பதை தெரிந்து கொள்வனை தெரிந்து கொண்டு ஓரே பர்வதத்தில் போய் வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் மோசே. தேவனுடைய வீட்டை தேடி வந்த அந்த மோசைக்கு ஆண்டவர் முட்செடியிலிருந்து தரிசனமாகி, ஒரு நாள் உன்னை நான் எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், உன் கையில் இருக்கிற கோலை போடுன்னு சொல்கிறாரு. அந்த கோல் பாம்பாகிறது. மறுபடியும் அதை புடின்னு சொல்கிறாரு, அது கோலாகிறது. ஆண்டவர் அற்புதத்தை மோசேன் கையில் கொடுக்குறாரு. தேவனுடைய வீட்டில் இருந்து, அதாவது சரீரமாகிய கூடாரத்திலிருந்து, உலக பிரகாரமான அந்த கூடாரத்திலிருந்து நம்ம வெளியே வரும் பொழுது, தேவனிடத்தில் வரும் பொழுது, தேவன் நம்மளை எதை எடுத்துக்கொள்ளும்படி செய்கிறார்னா அற்புதத்தை எடுத்துக்கொள்ளும்படி செய்கிறார். இந்த மோசே தாங்க அந்த கோலை வச்சு கடலை பிளந்தாரு. இந்த மோசே தாங்க அந்த கோலை வச்சு கற்பாறையில் தண்ணீரை வர வச்சாரு. இந்த மோசே தாங்க அந்த கோலை வச்சு எகிப்து தேசத்தில் இருந்த அந்த நதியை ரத்தமா மாத்தினாரு. இந்த மோசே அந்த கூடாரத்தை, அந்த அரண்மனையாகி அந்த கூடாரத்தை விட்டு வெளியேறி தேவனிடத்தில் போனதுனால தேவன் அவருக்கென்று வைத்திருந்த அந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்ளும்படி கிருபை செய்தார். அதே போல உங்க கூடாரங்களை விட்டு நீங்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறது எது தெரியுமா? அற்புதத்தை எடுத்துக்கொள்வீங்க. ஆண்டவருடைய அதிசயத்தை எடுத்துக்கொள்வீங்க. உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மற்றவங்களுக்கு அந்த அற்புதத்தை நீங்க கொடுப்பீங்க. குறிப்பா ஆண்டவர் சொல்றாரு, அற்புதத்தை எடுத்துக்கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வார். உங்க கரங்கள் அற்புதத்தை கொடுப்பாரு, உங்க கரங்கள் அதிசயத்தை கொடுப்பாரு. அதுதானே நம்முடைய விருப்பம், அதுதானே நம்முடைய ஏக்கம். ஆண்டவருடைய அற்புதங்கள் எனக்கு நடக்காதா, ஆண்டவருடைய அதிசயங்கள் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களே, அந்த அற்புதத்தை உங்க கையில கொடுப்பாரு ஆண்டவர். நீ உன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, நீ உன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, நீ தேவனிடத்துல வந்தீங்கன்னா, ஆண்டவர் உன்னை சும்மா வச்சிருக்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட காலம் நீ சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது தேவன் உன் கரங்கள்ல மிராக்கிள்ஸ் கொடுப்பாரு. கடலை பிளக்கிற அற்புத செயல்களை உன் கையில கொடுப்பாரு. நம்புனீங்கன்னா நீங்க தலைக்கு மேல கைத்தட்டி மகிமைப்படுத்திருப்பீங்களே. ஆவில நிறைஞ்சு ஆண்டவருக்காக உன் கூடாரத்தை விட்டு ஆண்டவரிடத்துல வந்தீங்கன்னா அற்புதத்தை கையில எடுப்ப. நல்லா தான் கையை தட்டுங்களேன். நான் சொன்னது புரிகிறதா? அன்னைக்கு மாத்திரம் அந்த மோசே அரண்மனை சுகபோகமே நமக்கு போதும், அரண்மனையே நமக்கு தஞ்சம்னு அவர் படுத்திருந்தார்னா, ஒரு கடல் பிளந்த மோசே நம்ம படிச்சிருக்க மாட்டோம் பைபிள்ல. ஆனா அந்த கூடாரத்தை
அவர் ஒதுக்குனார். இந்த கூடாரத்துக்குள்ள நான் இருந்தேன்னா என் ஆண்டவரிடத்துல நான் போக முடியாதே, அவர் என் கையில கொடுக்க போகிற அந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதே என்று சொல்லிதான் அந்த அரண்மனை கூடாரத்தை விட்டு வெளியே தேவனிடத்துல வந்தாரு. தேவன் அற்புதத்தை அவர் கையில கொடுத்தார். இன்னைக்கு மோசே போல அற்புதம் செய்த மனிதர்கள் இல்லை. அல்லேலூயா. ஒரு கோலை கொண்டு ஆட்டு மந்தைய போல கடலை விரட்டின மனுஷன், ஒரு கோலை கொண்டு கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்த மனுஷன், ஒரு கோலை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தின மனுஷன், லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்று தந்த மனுஷன் மோசே. கூடாரத்தை விட்டு வெளியே வந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை அழைக்கிறார், வெளியே வா, உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா. சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, உங்களையும் தேவன் அழைக்கிறார். தம்பி, உங்களையும் தேவன் அழைக்கிறார். உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா. அற்புதம் உனக்காக காத்திருக்கிறது. நாளைய மோசையாக, நாளைய யோசுவாவாக உன்னை எழும்ப பண்ணலாமே. தேவனுடைய அற்புதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை கலக்கிறவனா நீ மாறலாமே, தேவனால் பயன்படுத்தப்படலாமே. அதுக்கு தான் அவன் கூடாரத்தை விட்டு வெளியே வான்னு கூப்பிடுறாரு. எதை விட்டு வெளியே வரணும் சொல்லுங்களேன்? எதை விட்டு வெளியே வரணும்? கூடாரம். கூடாரம்னா என்னது? கூடாரம்னா என்னது? வீடு. கூடாரம்னா என்னது? வீடு. அன்றைக்கு கூடாரம், இன்றைக்கு கட்டடத்தினால் கட்டப்பட்ட வீடு. இந்த சரீரத்தையே கூடாரம்னு தான் சொல்லுகிறது வேதம். இந்த கூடாரங்களை விட்டு வெளியே வாருங்கள். தேவன் ஆயத்தப்படுத்தினவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற அற்புதத்தை, வரங்களை பெற்றுக்கொள்வீங்க. வரங்களை பெற்றுக்கொள்வீங்க. எதை பெற்றுக்கொள்வீங்க? வரங்களை, மிராக்கிள்ஸை பெற்றுக்கொள்வீங்க. கூடாரமே தஞ்சம்னு கிடக்காதீங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வாரோம், கூடாரமே தஞ்சம். கூடாரத்தை விட்டு தேவனிடத்தில், தேவனுடைய வீட்டுக்கு ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போவோம், அதிகாலை ஜெபத்துக்கு போவோம், உபவாச ஜெபத்துக்கு போவோம். ஓ நோ நோ நோ, அங்கே போனால் முழங்கால் போடணும், கையை தட்டணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் ஸ்டடியில் வசனத்தை பேசுவார், ரொம்ப நேரம் உட்காந்து கேட்கணும். அப்படி சொல்லிட்டு கூடாரத்தை விட்டு வெளியே வர்றது கிடையாது. ஆனால் நீங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வராமல் இருந்தீங்கன்னா உங்கள் கையில் அற்புதம் வராதே, உங்க கையில் அதிசயம் வராதே. எதுக்கு பயந்து ஓடினாரோ அந்த மோசே, அந்த பார்வோனை தன்னுடைய அற்புத செயல்களினாலே நடுங்க வைத்தாரே. தேவன் மோசையின் மூலமா செய்த அற்புதங்களுக்கு முன்னாடி அந்த எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகளாலே நிற்க முடியல. இன்னைக்கு மந்திரவாதிகளை பார்த்து நீங்க பிரமித்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஆச்சரியப்படுறீங்க. அதுதான் மேலான வல்லமன்னு நினைக்கிறீங்க. அவன் செய்வனை வச்சுட்டான், இவன் செய்வனை வச்சுட்டான்னு சொல்லி அதை பார்த்து பெருசா நினைக்கிறீங்க. ஆனா அந்த மந்திரவாதிகளையே மோசேயின் கரத்தில் கொடுத்திருந்த அற்புத வல்லமை மேற்கொண்டது. பார்வோனிடத்துல போய் இந்த ஜனங்களை அனுப்பிவிடு, இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடு, தேவனுடைய ஜனங்களை அனுப்பிவிடு, தேவனுக்கு பலி செலுத்தும்படி அனுப்பிவிடு, தேவன் தான் என்ன அனுப்பினார்னு சொல்லிட்டு கோலை போடுறாரு, பாம்பா மாறுது. அப்புறம் கையில் பிடிக்கிறாரு, கோலா மாறுது. உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளையும் கூப்பிடுறான். கூப்பிட்டு மோசேக்கு முன்னாடி அவங்களும் கோலை போடுறாங்க, பாம்பா மாறுது. அந்த நேரத்தில் மோசையும் கோலை போடுறாரு, பாம்பா மாறுது. ஒரு அதிசயம் என்ன தெரியுமாங்க? ஒரு அற்புதம் என்ன தெரியுமாங்க? அந்த மோசையினுடைய கோல் பாம்பா மாறிச்சு பார்த்தீங்களா? அந்த பாம்பு, மந்திரவாதிகள் கோலை போட்டு பாம்பா மாற்றினாங்க பார்த்தீங்களா? அந்த பாம்புகள் எல்லாம் விழுங்கி போட்டது. எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற வல்லமை தாங்க தேவனுடைய வல்லமை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உன் கையில் தேவன்
கொடுக்க போகிற மோசேயின் கையில தேவன் கொடுத்திருக்கிற வல்லமை, எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற வல்லமை, அதுதான் தேவனுடைய வல்லமை. நம்புறீங்களா? தலைக்கு மேலோட கை தட்டி நல்ல கர்த்தரை துதிங்களே, நல்ல கர்த்தரை துதிங்களே. உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா, உன் தூக்கத்தை விட்டு எழுந்து வெளியே வா. தேவன் அழைக்கும் பொழுது வா. ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நில்லு. ஆயத்தப்படுத்தினதை எடு, அற்புதத்தை எடு. இப்ப கூட கர்த்தர் நிறைய பேர் மேல அற்புதம் செய்கிற செயல்களை ஆண்டவர் கை கரங்களில கொடுக்கிறாரு, வல்லமையை கொடுக்கிறாரு, வரங்களை கொடுக்கிறாரு. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? கூடாரங்களுக்குள்ளேயே கிடக்காதீங்க. நல்லா அதிகமாக கூடாரங்களை விட்டு வெளியே போய் வனாந்திரத்தில் மலையில் அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணுவேன். நான் சென்னையிலேருந்து வந்தபோது இந்த ஊரில் ஆவிக்குரிய சபைகள் எதுவும் தெரியாது. நான் போகும்போது ஒரு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவனாக போனேன். ஆனால் அங்கேருந்து வரும்பொழுது ஒரு பெந்தேகோஸ்தே போதகராக, பிரதிஷ்டை செய்யப்பட்டவனாக, ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனாய் வந்தேன். என்னுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? ஜெபம் பண்ணுற வேலை. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்கும், ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அதிகாலையில் எந்திரிப்பேன் 5 மணிக்கு. அப்படியே ரோட்டில் நடந்து போய் காட்டுகளுக்குள்ளே அப்படி நடந்து போய் இந்த மலை மேலே போய் முழங்கால நின்று ஜோம் பண்ணுவேன், கத்தி ஜோம் பண்ணுவேன், அந்நிய பாசு பேசி ஜோம் பண்ணுவேன். ஆவியானவர் என் மேலே இறங்கிக்கிட்டே இருப்பார், வரங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் எனக்கு. சாயந்தரம் எப்பொழுது சூரியன் மறையும் என்று காத்திருப்பேன். நீங்கள்லாம் வேலை செய்கிற இடத்துல சூரியன் மறையதுக்கு காத்திருப்பீங்க. ஆனால் நான் என்னுடைய வேலையை தொடங்குவதற்காக, ஜெபம் பண்ண போகிறதுக்காக காத்திருப்பேன். சில நேரம் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடியே போவேன். வெயில் முகத்தில் சுழு நடிக்கும். இப்படி திரும்பி உட்காந்து கொண்டு ஜெபம் பண்ணுவேன், கத்துவேன், கதறுவேன், ஜெபம் பண்ண அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு நல்ல ஜெபம் பண்ணியிருக்கிறேங்கிற சிக்னல் எது தெரியுமா? என் வயிறு வலிக்கணும், அடி வயிறு வலிக்கணும். அப்படின்னா தான் நான் நல்ல ஜெபம் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். அது வரைக்கும் கத்தி கத்தி ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டு வருவேன். கர்த்தர் எனக்குள்ள எதை வச்சிருந்தார் தெரியுமா? எதை எடுத்துக்கொள்ள கிருபை செய்தார் தெரியுமா? மிராக்கிள்ஸ். இன்னைக்கு என் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசன வரத்தை வெளிப்படுத்துகிறாரு, அற்புத செயல்களை வெளிப்படுத்துகிறாரு. இந்த 25 வருஷம் என் கைகள் மூலமாக தேவன் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அநேக மக்கள் அற்புதத்தை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் கூட அற்புதத்தை பெற்றிருப்பீங்க. குழந்தை இல்லாத சகோதரிகளுக்கு எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இந்த கைகளை வைத்து ஜெபித்து எத்தனையோ பேய்கள் ஓடி இருக்கிறது, அசுத்த ஆவிகளை துரத்தி இருக்கிறேன். இதுவரைக்கும் மோசேயின் கையில் இருந்த கோலை போல தேவன் என் கரத்தில் ஒரு கோலை கொடுத்து, அவருடைய அற்புதத்தை கொடுத்து என்னை பயன்படுத்தி வர்றாரு. நான் விசுவாசிக்கிறேன், இனி வர காரியங்களில் இதை விட பெருசா தேவன் செய்வார்னு. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல தலைக்கு மேல கை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிறைஞ்சு, என் கூடாரத்துக்குள்ளே நான் இருக்க மாட்டேன், என் கூடாரத்தை விட்டு நான் வெளியே வருவேன், என் கூடாரத்தை விட்டு நான் தேவனிடத்துல வருவேன் அப்படி சொல்லி நல்லா கை தட்டுங்களேன். வரங்களை ஆண்டவர் ஊத்துறாரு, அபிஷேகத்தை ஆண்டவர் ஊத்துறாரு, அக்னியா ஊத்துறாரு. நிறைய பேருக்கு தீர்க்க தரிசன வரங்களை கொடுக்கிறாரு. நீங்க கை தட்டி பேசுங்களேன். உங்க கையில அற்புதம் வருது சிஸ்டர், உங்க கையில அதிசயம் வருது சிஸ்டர். பின்னாடி இருக்கிற சிஸ்டர், உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி ஓடுது பாரு. முதல்ல நீ விடுதலையாக்கப்படுகிறாய், அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்க. நம்புனீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஒரு அசைவு நம்ம சபைக்குள்ள வருது பாருங்களேன், ஒரு அசைவு நம்ம சபைக்குள்ள வருது பாருங்களேன். நான் 2 கூடாரம் சொன்னேன்ல, ஒரு கூடாரத்துல இருந்து வந்துட்டீங்க, ஆனா இந்த கூடாரத்துல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறீங்க. இப்படி கை தட்டிக்கிட்டு இருக்கீங்க, வாய் அசைய மாட்டேங்க. இந்த கூடாரத்துல இருந்து நீங்க வெளியே வந்தா தானே அற்புத செயலத்தை எடுத்துக்கொள்ள முடியும். உங்க சரீரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென். ஒரு செகண்ட் தான். உன் கூடாரத்துலேருந்து வெளியே வருவியா? கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்களேன். உன் கூடாரத்தை விட்டு வெளியே வாயேன் தம்பி, உன் கூடாரத்தை விட்டு வெளியே வாயேன். கமான் கமான் கமான், வா வெளியே. உனக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷனை வெளியே கொண்டு வா. வரும் பாருங்களேன், அலை அலையா வரும் பாருங்களேன், அலை அலையா வரும் பாருங்களேன், அலை அலையா வரும் பாருங்களேன். தூக்கத்தின் ஆவிகளை ஓடுகிறது,
பின்மாற்றத்தின் ஆவிகள் ஓடுகிறது. உன் கையில் அற்புதம் வருது. நீ தட்டுகிற அந்த கையில் அற்புதம் வருது. நான் பொய் சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். நான் நின்னுட்டா நிக்க கூடாது. அதுக்கு பேர் அபிஷேகம் கிடையாது. பேசிக்கிட்டே இருங்க. பொங்கி பொங்கி வரட்டும். தம்பி நம்புப்பா. தம்பி வாலிப தம்பி, தம்பி தலையை நிமிந்து பாரு. நம்பு, இயேசுபாவை நம்பு, அபிஷேகத்தை நம்பு, ஆவியானவர் நம்பு. நீ கையை தட்டி என்ன நிரப்புங்கப்பா, எனக்கு இந்த பாசுகளை கொடுங்கப்பான்னு கேள. ஹல்லேலூயா. உங்க கூடாரங்களை விட்டு வெளியே வரலன்னா உங்க கூடாரத்துக்குள்ளே ஒருத்தன் வருவான். அவன் பேர் என்ன பேரு? அவன் பேர் என்ன பேரு? பீனா சானா, பிசாசு, சாத்தான். நைட்டு சொப்பனத்தில் வரானா? பேரை சொல்லி கூப்பிட்றானா? தேவன் உன்னை பேரை சொல்லி கூப்பிட்றாரா இல்லையோ? ஆனா பிசாசு அவன் பேரை சொல்லி கூப்பிட்றான் நைட்டில். ஆண்டவர் உன் கூடாரத்துக்குள்ள வர மாட்டார், நீ கூப்பிட்டா தான் வருவார். ஆனா பிசாசு நீ கூப்பிடாமலே உன்னை வந்து கூப்பிடுவான். அவனுக்கு வெளியே பிடிக்காது, அவனுக்கு தேவ சமூகம் பிடிக்காது. நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும், நீ வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும், சிற்றின்பங்களை அனுபவிக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். நீ தேவனே தேடக்கூடாது, நீ தேவ பிரசன்னத்தை உணரக்கூடாது. அதான் அவனுடைய திட்டம். உன்னை எவ்வளோ வீட்டுக்குள்ளே முடக்க முடியுமோ, இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ முடக்க முடியுமோ அவ்வளோ முடக்கி வச்சிருவான். இங்கே கூட வந்து முடக்கி வச்சிடறானா? கையை கட்ட, வாயை திறக்காம முடக்கி வச்சிடறானா? முடக்கி வச்சிடறானா? அல்லேலூயா. சாத்தான் வராதபடிக்கு உங்கள் கூடாரத்தை விட்டு நீங்கள் தேவனிடத்தில் வந்து அற்புத செயல்களை பெற்றுக்கொண்டு உங்கள் கூடாரத்துக்குள்ளே போங்க. உங்கள் கூடாரம் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். வானத்தை பார்த்து நீங்கள் அந்த நட்சத்திரத்தை எண்ணும் பொழுது அந்த எண்ண முடியாத சந்ததிகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் பிள்ளை இல்லாத கற்பங்கள் இருக்காது. உங்கள் வீடு சந்ததிகள் பெருகி இருக்கும், நன்மைகள் பெருகி இருக்கும், ஆசீர்வாதங்கள் பெருகி இருக்கும். உங்கள் வீட்டில் சுகம் பெருகி இருக்கும், சமாதானம் பெருகி இருக்கும். ஆவியானவர் இதை சொல்லுகிறார். உங்கள் கூடாரங்களை விட்டு வெளியே வாருங்கள். இந்த கூடாரங்களை விட்டு வெளியே வருதல் எப்படி? அதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 3 காரியம் வேகமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளில் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நான் சொல்லுகிறத நல்லா கவனமா கேளுங்க. ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியங்கள் தான் கூடாரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியங்கள் தான் கூடாரம். அந்த கூடாரங்களுக்குள்ளே இருந்து நம்ம வெளியே வருவது தான் வெளியே வருதல். அந்த கூடாரங்களுக்குள்ளே இருந்து நம்ம வெளியே வந்தால்தான் தேவனிடத்தில் வர முடியும். உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியங்கள் எது? தன்னுடைய வீட்டுக்குள்ள, நான் சொல்றத கவனமா கேளுங்க, தன்னுடைய வீட்டுக்குள்ள வஸ்திர விலகி படுத்திருந்தான் நோவா. அவனுக்கு உணர்வு இல்லை. அதுக்கு காரணமாக இருந்தது எது?
மது, மாது, போதை வஸ்துகள், சினிமா, சீரியல், இது எல்லாமே ஒரு மனுஷனுடைய மதியை, ஒரு மனுஷனுடைய உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியங்கள். இந்த நோவா திராட்சரசம் பருகி உணர்வை இழந்து படுத்திருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி நீதிமானாய் வாழ்ந்த நோவா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறியிருந்த நோவா, ஆனால் இந்த பூமிக்கு வந்த பின்பு முதல்ல எதை பயிரிடுகிறான்? திராட்சை தோட்டத்தை. சில பேர் பாருங்களேன், தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியங்களை தான் வளர்ப்பார்கள். அதாவது அதுக்குத்தான் பலனையும் பணத்தையும் கொடுத்து வளர்ப்பார்கள். இவன் அப்படித்தான் திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணான். அதிலிருந்து திராட்சை பழத்தை சாப்பிட்ருந்தா பிரச்சனை இல்லை, திராட்சை ரசத்தை சாப்பிட்ருந்தா பிரச்சனை இல்லை, அதை மதுபானமாக அவன் மாற்றி அந்த மதுபானத்தை தான் அருந்துகிறான். அதுதான் ஒயின். அதுதான் அவனுடைய உணர்வை இழக்க செய்கிறது. அவனுடைய பிள்ளையினுடைய சாபத்துக்கு அவன் காரணமாக இருந்தான். அவன் நிர்வாணமாக படுத்திருந்த பொழுது அவனுடைய 3 குமாரர்களில் காம் வந்து அப்பாவை பார்க்குறான். அவன் என்ன செய்கிறான்னா, வெளியே போய் சொல்கிறான், அந்த நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறான். மற்ற 2 சகோதரர்கள் சேமும் யாபேத்தும் போர்வையை முன்னாடி கொண்டு போடாமல் அப்படியே பின்னாடியே கொண்டு போய் அந்த நிர்வாணத்தை பார்க்காம மூடி போடுறாங்க. நம்ம ஆண் படமாக இருந்தாலும் பெண் படமாக இருந்தாலும், ஆண் பெண் படமாக, பெண் ஆண் படத்தை பார்க்கக்கூடாது. அருவருப்பான ஆபாசமான அந்தரங்கமான காட்சிகளை செல்போன்லேயோ டிவிலையோ போட்டோவிலையோ வேறு எந்த ரூபத்திலையுமே நேர்லையோ காணக்கூடாது. அதுவும் தகப்பனுடைய நிர்வாணமாக இருந்தாலும், தாயினுடைய நிர்வாணமாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய நிர்வாணமாக இருந்தாலும் எந்த நிர்வாணத்தையும் காணக்கூடாது. அதனால ஆசீர்வாதம் வராது, சாபம்தான் வரும். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், எந்த அருவருப்பான காட்சிகளை காணக்கூடாது. சினிமாவில் என்ன காட்சி காமிக்கிறான்? ஆபாசம் இல்லாத சினிமாக்களை நீங்கள் சொல்ல முடியுமா? கதை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பாட்டு போட்ட உடனே பொம்பளையும் டவுசர் போட்டிருப்பான், கை இருக்காது, இது வரைக்கும் இருக்கும், வயிறு பாதி தெரியும், இப்படிங்க. நம்ம ஆளுங்க தேட்டருக்குள்ள உட்காந்து விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அது எவ்வளவு ஒரு மனுஷனை பாதிக்கும் தெரியுமா? இன்னைக்கு அது செல்ஃபோனில் வந்துருச்சுங்க. இந்த செல்ஃபோனில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமில் நல்ல ஒரு பரிசுத்தவான் செல்ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டான். அதுவும் செல்ஃபோனில் இருக்கிற ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ கணக்கு வச்சுருக்க மாட்டான். அவனுடைய செல்ஃபோனில் ஆபாச காட்சிகளை அவன் பார்க்கவே மாட்டான், அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதுலேயும் பரிசுத்தமாக இருப்பான். ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் ரகசியமாக அந்த அருவருப்பான காட்சிகளை பார்க்குறவங்கள காணப்படுறாங்க, நேரில் கூட பார்க்குறவங்கள காணப்படுறாங்க. அது சாபத்தை கொண்டு வரும். காமுக்கு எப்படி சாபம் வந்ததோ அது மாதிரி அருவருப்பான காட்சிகளை பார்க்கிறவர்களுக்கு சாபம் வரும். கானான் சபிக்கப்பட்டவன், ஆனால் சேமும் யாபேத்தும் நிர்வாணத்தை பார்க்கல, அப்படியே கொண்டு போய் மூடி போட்டாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். யாபோத்தை கர்த்தர் விருத்தியாக்குவார். அதுபோல ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பாரு. நம்முடைய கண்களை காத்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கண்களை காத்து கொள்ளணும், கண்களை காத்து கொள்ளணும். கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவங்க, பிரதர், கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறணும். உங்களுடைய மதி இழக்க செய்யக்கூடிய காரியங்களை
நீங்கள் செய்யக்கூடாது. டிவியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் பிள்ளைகளும் பார்க்குறாங்க. செல்ஃபோனில் நீங்கள் எவ்வளோ நேரம் அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நீங்கள் மதுபானம் அருந்திட்டு வர்றதை உங்கள் பிள்ளைகள் பார்க்குறாங்க. மதுபானம் அருந்திட்டு வந்து நீங்கள் உணர்வை இழந்து நீங்கள் ஆடைகள் விலகி படுத்திருக்கிறத உங்கள் பிள்ளைகளும் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அது கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள். ஆவியானவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் தேவனிடத்தில் வர முடியும். தேவனிடத்தில் வந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு வானத்தை காமிச்சு என்ன சொல்லி அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளவுதானா உங்க கைத்தட்டு? உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியங்களை செய்யாதீங்க. அது மாதிரி தான் பொம்பளை பிள்ளைகள். இங்கெல்லாம் நல்லா எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அப்படித்தானே? இங்கெல்லாம் எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த தம்பிகள் எத்தனை பேர் நல்ல சூட்டு போட்டிருக்காங்க, சூட் போட்டிருக்காங்க. இதே வீட்டுக்கு போனால் இப்படி முக்காடு போட்டிருப்பீங்களா? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. இப்படி முக்காடு போட்டிருப்பீங்களா? இப்படி ஷால் போட்டிருப்பீங்களா? போட மாட்டீங்க. ஏன்னா அது வீடு, சுதந்திரம். உங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க. இன்னொருவர் இச்சையில் விழுவதற்கு நீங்கள் ரோட்டில் போகும் பொழுதோ, நீங்கள் பஸ்ஸில் போகும் பொழுதோ இன்னொருவர் இச்சையில் விழுவதற்கு அது காரணமாக, இன்னொருவர் உணர்வை இழப்பதற்கு உங்களுடைய உணர்வில்லாத தன்மைகள் அது காரணமாக இருக்கிறதே. பைபிள் சொல்லுகிறதே, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆனால் அது எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஒரு நோவா தன்னுடைய பிள்ளையினுடைய சாபத்துக்கு காரணமாக இருந்தால் நம்மளும் நம்முடைய பிள்ளைகள் பாவத்தில் விழுகிறதற்கு காரணமாக முடியாதா? நம்ம கட்டுப்பாடாக ஒழுக்கமாக நல்ல ஆடைகளை உடுத்துறவங்களா ஒழுங்காக இருந்தோம்னா நம்ம பிள்ளைகள் பாவத்தில் விழ மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி டிவியில் சினிமா சீரியல்களை பார்த்து அவங்களையும் பக்கத்தில் உட்கார பார்க்க வச்சு வீட்டுக்குள்ளேயே தண்ணி அடிச்சுட்டு அல்லது தண்ணி அடிச்சுட்டு வந்து அப்படியே வஸ்திர வளைவு படுக்கிறது. ரொம்ப கண்ட்ரோலாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். பக்கத்தில் உள்ள பார்த்து கை கொடுத்து சொல்லுங்களேன், நம்மளை உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியங்கள் தான். சொல்லுங்களேன், நம்மளை உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியங்கள் தான் கூடாரங்கள். அந்த கூடாரங்களை விட்டெல்லாம் வெளியே வாங்க. இந்த பூ வச்சுட்டு வராங்கல்ல கொண்டையில், அது கூட உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியங்கள் தான். அதை வச்சிருக்கிறவங்களுக்கும் அந்த உணர்வை இழக்க செய்யும், அதை சுவாசிக்கிறவங்களுக்கும் அது உணர்வை இழக்க செய்யும். போதைக்கு சமமானது தான் அதுவும். அதனால நம்மளை எந்த அளவுக்கு அந்த உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருமோ கொண்டு வந்துருங்க. குறிப்பாக சொல்கிறேன், நமக்கு எந்த மோகமும் வேண்டாம், ஏசப்பாவுடைய முகம் நமக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் தான் நமக்காக சிலுவை சுமந்தார், அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் தான் நமக்காக அடிக்கப்பட்டார். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உணர்வுகளை இழக்க செய்யக்கூடிய காரியங்களை விட்டு வெளியே வருதல், அதாவது சுய உணர்வுகளை விட்டு வெளியே வர செய்யக்கூடிய காரியங்கள் தான் கூடாரங்களை விட்டு வெளியே வருகிறது. உணர்வோடு வாழ்கிறது. உணர்வை கொண்டு வருகிறது தேவ சமூகம். அந்த தேவ சமூகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வர்றது உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உணர்வை கொடுக்கக்கூடிய. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறாரா? வசனத்தினால உணர்த்துகிறாரா? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறாரா? பாவத்தை குறித்து உணர்த்துகிறாரா? நீதியை குறித்து உணர்த்துகிறாரா? நியாய தீர்ப்பை குறித்து உணர்த்துகிறாரா? அந்த உணர்வுக்குள்ளே நம்மளை கொண்டு வர வேண்டும். அதான் தேவ சமூகத்தில் நம்மளை கொண்டு வர்றது. அதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னொரு காரியத்தை மட்டும் வாசிங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20-21. அப்பொழுது ஆகான் யோசுவாவை நோக்கி மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே
ஒரு பாபிலோனிய சால்வையையும் ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள்லாம் நிமிர்ந்து பாருங்களேன். நீங்கள்லாம் பொருளாசைக்காரர்களா அல்லது பொருளாசைக்காரர்களா இல்லை என்பதை எங்க வச்சு உங்களை கண்டுபிடிக்கலாம்? சர்ச்சில் வச்சு உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ராபோஜன பந்தினா வெள்ளையை போட்டு வந்துடுவீங்க, காதில் கிடக்கிறதெல்லாம் கலத்தி வீட்டில் வச்சுட்டு வந்துடுவீங்க, அப்படியே தேவ தூதர் மாதிரி வருவீங்க. உங்களை எங்கே கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? கல்யாண வீட்டில் கண்டுபிடிக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெக்லஸ்ஸு, செயின், வளையல், கொலுசு எல்லாத்தையும் போட்டுட்டு பட்டு சேலையை உடுத்தி அப்படியே மணப்பெண்ணுக்கு மாதிரி போவீங்க. மணப்பெண்ணை விட உங்களுடைய அலங்காரம் அவ்வளவு தூக்கலாக இருக்கும். இதெல்லாம் என்ன கேசுங்க சொல்லுங்க? பொருளாசை. இந்த கூடாரத்தில் உங்களுடைய பொருளாசையை கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய பொருட்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அதை சேர்க்கிறதுல தீவிரமா இருப்பீங்க, அதனால அலங்கரிக்கிறதுல தீவிரமா இருப்பீங்க. இன்னொன்று, உங்க வீட்டு பீரோல திறந்து பார்த்தா அதுல இருக்கக்கூடிய சேலைகள், நகைகள், நட்டுகள், உங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் இதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது பொருளாசை பாற்றி. இந்த சேலை இவ்வளவு இருந்தும் திருப்தி இருக்காது. இன்னும் வீட்டுக்கார்ட்ட கல்யாண நாளுக்கு சேலை வாங்கி கொடுக்கலையே, கிறிஸ்துமஸுக்கு சேலை வாங்கி கொடுக்கலையான்னு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பொருளாசையை விட்டு, இந்த பொருளாசை என்கிற இந்த கூடாரத்தை விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா தேவனிடத்தில் வருவீங்க. எரிகோ கோட்டைய யோசுவா தலைமையில் கர்த்தர் முறியடிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் சாபத்தீடானது. அங்கே இருக்கக்கூடிய வஸ்திரங்கள், அங்கே இருக்கக்கூடிய வெள்ளு பொன்னி எல்லாம் சாபத்தீடானது. அதில் இருக்கிறது ஒன்றை எடுத்துக்கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் யோசுவா. எரிகோ கோட்டை உள்ளே விழும்பொழுது உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை முறியடிச்சிட்டு, மக்களை முறியடிச்சிட்டு அந்த எரிகோ கோட்டையை அவங்க சுதந்திரிக்கிறாங்க. ஒருத்தரும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எடுக்கலை. ஆனால் யூதா கோத்திரத்தில் பிறந்த ஆகான் என்பவன் மாத்திரம் ஒரு வஸ்திரத்தை எடுக்கிறான், வெள்ளியை எடுக்கிறான், ஒரு பெரிய தங்கத்தட்டை எடுக்கிறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு பளபளப்பாக இருக்குது. அதை கொண்டு வந்து நேரம் எங்கே வைக்கிறான்? வீட்டுக்கு நடுவில், கூடாரத்துக்கு நடுவில் குழியை தோண்டி உள்ளே புதைச்சி வச்சிடறான். பொருளாசைக்காரன் கொள்ளை அடிச்சிட்டு, திருடிட்டு, பிராடு பண்ணிட்டு, நகை நட்டுகளை வாங்கிட்டு சம்பாரித்து கொண்டு வந்து பீரோக்குள்ளே வைப்பான், வீட்டுக்குள்ளே வைப்பான். வீடு பொருளாசையை பாதுகாக்கிற இடமாக வீடு இருக்கும். ஆயி பட்டணத்தில் தோத்த பொழுது யோசுவா அழுது கரபுரண்டு ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய பாளையத்துக்குள்ளே ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கிறான்னு சொன்ன உடனே சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரம் விழுகிறது. அந்த யூதா கோத்திரத்தில் போட்டு பார்க்கும் பொழுது கடைசியில் ஆகான் பேர் விழுகிறது. அவனை பிடிச்சி கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், என் வீட்டுக்கு நடுவில் குழியை தோண்டி அதை புதைச்சி வச்சிருக்கிறேன்னு, சாபத்தீடானதை புதைச்சி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். உடனே எல்லாரும் அதை எடுத்து கொண்டு வராங்க. அவனுக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க. கல்லறிந்து கொன்று இஸ்ரவேலையே அந்த நிந்தையை மக்கள் மாற்றி போடுகிறார்கள். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஜெயம் வந்தது. பொருளாசை என்கிற அந்த கூடாரத்தை விட்டு நம்ம வெளியே வந்தாதான் நம்ம தேவனிடத்தில் வர முடியும். தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கண்கள் காண முடியும், நம்ம எடுத்துக்கொள்ள முடியும், கர்த்தருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என் யாரும் பார்த்தாலும் அந்த நகை வாங்கணும், இங்கே நகை வாங்கணும், இங்கே ஆஸ்தி சேர்க்கணும், இவ்வளவு பொருள் சேர்க்கணும், அங்கே வீடு கட்டணும், இங்கே வீடு கட்டணும்னு பொருளாசையை குறித்ததான உங்களுக்கு ஒரு
தீவிரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ண முடியாது, நீங்க பைபிள் படிக்க முடியாது, நீங்க ஆராதனைக்கு வர முடியாது. நீங்க பொருட்களை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதிகாலை ஜெபத்துக்கு உங்களால ஓடி வர முடியாது. உங்க மனசுல அந்த நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அந்த பொருட்கள் தான் நிற்கும். உங்க மனசுல இருக்கிற அந்த அந்த பொருட்களை குறித்தான நம்பிக்கை தான் உங்களை நடத்தும். நீங்க கர்த்தரிடத்துல வர முடியாது. அதனால தான் ஆவியானவர் சொல்றாரு, நீ பொருளாசை என்கிற அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து வெளியே வா. பொருளாசைக்கு இடம் கொடுக்காத மகளே, பொருளாசைக்கு இடம் கொடுக்காத மகளே, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறதுல திருப்தி அட. தம்பி, நான் சொன்னது புரியுதா? பொருளாசைக்கு இடம் கொடுக்காத. மேல இருந்து கீழே வரைக்கும் நகையா மாட்டிட்டு அலையணும்னு நினைக்காத. சில பேரை நீங்க வீடியோவில் பார்க்கலாம். நீங்க எளிமையா இருந்தீங்கன்னா, உங்க மனசு எளிமையா இருந்துச்சுன்னா, நீங்க ஆலயத்துக்கு வரத்தோணும், ஆண்டவரிடத்துல வரத்தோணும், விசுவாச வாழ்க்கையில வாழத்தோணும். இல்லைன்னா நிறைய பொருளாசை இருந்துச்சுன்னா ஆண்டவர் விட்டு போக தோணும். நான் சொன்னது புரியுதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பொருளாசைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 6, 7, 8, 9. 1 தீமோத்தேயு 6, 7, 8, 9 வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. மகளே, உலகத்தில் நம்ம எதுவும் கொண்டு வந்ததில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எதுவும் கொண்டு வந்ததில்லை, எதுவும் கொண்டு போக போறது இல்லை. காதுல கிடக்கிறத கூட கலத்திட்டு மண்ணை போட்டு மூடிடுவாங்க. மக்களே வாசிங்க. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உங்க பீரோவில் இருக்கிறத நீங்க எதுவுமே கொண்டு போக முடியாது. கஷ்டப்பட்டு உழைச்சிச்சு, தீபாவளி போனஸில் கர்த்தருக்கு தசமமாகவும் கொடுக்காம கூட நகை வாங்கி வச்சிருந்துச்சு. கொடுத்துருங்கப்பா, அந்த பெட்டிகளை போடுங்கப்பா அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பக்கத்தில் இருப்பாங்க உங்கள் மேற்பார்வையாளர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், அவங்க வச்சுக்கிடுவாங்க, பிள்ளைகள் வச்சுக்கிடுவாங்க. உங்கள்கிட்ட என்னமும் வராது. இந்த செத்தவங்க மேலே போடுறதுக்குன்னே ட்ரெஸ்ஸு விற்பாங்க. பார்த்தா அப்படியே பளபளன்னு இருக்கும். ஆனால் தண்ணியில் முக்குனா நசு நசுன்னு ஆயிரும். குறைஞ்ச விலையில் வஸ்திரத்தை வாங்கி பிறந்த இடத்துக்கு ஓடி, புகுந்த இடத்துக்கு ஓடி போட்டு மூடிடுவாங்க. அவ்வளோதான். எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போக போகிறதில்லை. எதுக்கு அவ்வளவு ஆசை? அல்லேலூயா. ஒரு அல்லையே வராது. உண்மை பாஸ்டர் அப்படி சொல்லுங்க, சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமே. நம்ம எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போக போகிறதில்லை. வாசிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால், சாப்பிட உடுத்த இருந்தா நமக்கு போதும், அது போதும் என்று இருக்க கடவோம், அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும், சோதனையிலையும் கண்ணியிலையும், மனுஷரை கேட்டியிலும், மனுஷரை கேட்டிலும், அழிவிலும், அழிவிலும், அமிழ்த்துகிறதுமான மதிகேடும், அமிழ்த்துகிறதுமான மதிகேடும், சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஒரு இச்சை இல்ல, 2 இச்சை இல்ல. பணம் கூடின உடனே பொண்டாட்டிகள் கூடுவார்கள், பணம் கூடின உடனே மாப்பிள்ளைகள் கூடுவார்கள். ஆமென். கூடுவாங்களா? இந்த பாயரா விஷயம் வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சீல்தலை சாத்தனார் அப்படின்னு ஒரு புலவர் உண்டாம். நான் அவரை குறித்து படித்திருக்கிறேன். அவருக்கு ஏன் சீல்தலை சாத்தினார்னா, அவருடைய தலையில எல்லாம் சீல் வடிமா சுத்தி அவர் பாடல் எழுதும் பொழுது எழுதி கொண்டே இருப்பாராம். பாடல் வரிகள் வராதான். அவர் எழுதுறதுக்கு வச்சிருக்கிற அந்த ஊசி, ஓலையில் தானே எழுதுவாங்க, அந்த ஊசியில் எழுதிக்கிட்டே இருப்பாராம். எழுத்து வராதான், பாடல் வராதான், மண்டையில் ஒரு குத்து வரான், பிறகு எழுதுவாராம். அதனால் மண்டையை சுற்றிலும் சீல்தலை, அதாவது சீல் தலையாக இருக்கும், சீலா வடியும். அதனால் அவருக்கு பேர் என்ன பேரா? சீல்தலை சாத்தனார். ஆமென். அது மாதிரி இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகி பலவித இச்சைகளில் விழுந்து தங்களை என்ன செய்கிறார்கள்? குத்தி கொண்டு அலைகிறார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. விசுவாசத்தை விட்டு வழிகிட்டாலே
வேதனையினால தங்களை என்ன செய்கிறார்கள்? குத்தி கொள்ளுகிறார்கள். பலவிதமான இச்சைகளில் விழுந்து விடுகிறார்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, என்ன ஆசை இருக்கக்கூடாது தம்பி? ரொம்ப ஆசைப்படாத. பக்கத்துங்களை பார்த்து, கர்த்தர் கொடுத்தது போதும்னு நினை. உனக்கு சோறு போடுறாரா? உன் மனைவிக்கு சோறு போடுறாரா? சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு சோறு போடுறாரா? ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரா? வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாரா? வாகனத்துக்கு பெட்ரோல் கொடுக்குறாரா? குறைவில்லாமல் நடத்துகிறாரா? இது போதும்னு நினை. ஆண்டவர் விரும்பினா பெற்றுக்கோ, ஆண்டவர் கொடுத்தா பெற்றுக்கோ. ஆனால் நீயா நிறைய பொருட்களை சேர்க்கணும்னு அலைன்னு அலையாத, நகைகள் வாங்கணும்னு அலையாத. ஏசப்பாவை சுதந்திரி, ஏசப்பாவை சம்பாதி. தங்கத்தை விட மேலானவர், வெள்ளியை விட மேலானவர், ஐஸ்வர்யத்தை விட மேலானவர். தங்கம் செய்யாததை இந்த யூதா கோத்திரத்து சிங்கம் செய்யும். ஆண்டவர் நோய்களை குணமாக்குவார். ஆண்டவர் அற்புதங்களினாலே நிரப்புவார். உனக்குன்னு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை கர்த்தர் தருவாரு. பண ஆசை இருக்கிறதுனால தான் ஆராதனை ஆஸ்பெண்ட் பண்றாங்க. ஆராதனை கூட வராமல் வேலைக்கு போகணும். பண ஆசை இருக்கிறதுனால தான் பைபிள் ஸ்டடிக்கு கூட வராமல் வேலை 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 வேலை. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. விசுவாசத்தை விட்டு விளையிறாதீங்க. உங்கள் பொருளாசை என்கிற அந்த கூடாரத்தை விட்டு என்ன செஞ்சுக்கணுங்க? வெளியே வாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அந்த பொருளாசை என்கிற அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வாங்க. ஆகான் மாதிரி நடு வீட்டுக்குள்ள குழி தோண்டி புதைச்சு வைக்காதீங்க. கர்த்தர் பார்ப்பாரு. சாபம் வந்துடும். பொருளாசை எதை கொண்டு வரும்? சாபம் வரும். ஏன்னா நீங்கள் உண்மையாக இருந்து பொருள்களை சேர்க்க மாட்டீங்களே. பட்டாசுல 100 பிராடு பண்ணுவீங்களே, ஏமாத்துவீங்கள, பொய் சொல்லுவீங்கள, கொடுத்தமின்ட்டு கொடுக்காம கொடுத்தமின்ட்டுருவீங்கள, எப்படியாவதுல கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு. அந்த வேலையெல்லாம் வேண்டாம். உண்மையாக இருங்க. கடவுள் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை அற்புதமாக அதிசயமாக நடத்துவார். நம்பினீங்க. நான் நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா? நான் சொன்னதை கேட்குறீங்களா? எத்தனை பேர் கேட்டீங்க? அல்லேலூயா. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம். பொருளாசைக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கிறது, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். உணர்வை இழக்க செய்யக்கூடிய காரியத்தை விட்டு நீ வெளியே வா. செல்ஃபோனை விட்டு வெளியே வா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், செல்லுன்னு கிடக்காத. செல்லுன்னு கிடக்காத. செல்லுன்னு கிடக்காத. அதே மாதிரி போதை வஸ்துக்களை விட்டு வெளியே வா. தம்பி, தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே வா. கோட்டுற மோட்டர் மாதிரி குடிச்சிக்கிட்டு இருக்கியா? சாபம் வரும். அல்லேலூயா. அது மாதிரி இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. கள்ளக்காதல், காதல், இதுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் உணர்வை இழக்க செய்யும், மதி மயங்க செய்யும். என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம்னே தெரியாது. இதெல்லாம் விட்டு வெளியே வருவோம். 2வது, பொருளாசை என்கிற கூடாரத்தை விட்டு வெளியே வருவோம். ஆண்டவர் நம்ம தேவையை சந்திப்பார். அவரோடு இருப்போம், அவருக்காக வாழ்வோம், அவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். கைகளை தலையிலே சொல்ல ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அற்புதத்தை எடுக்க வைப்பார். ஆயத்தப்படுத்தினதை எடுக்க வைப்பார். ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறத உங்கள் கண்ணில் காமிப்பார். ஆமென். எவ்வளவு தரப்போகிறோம்ங்கிறத காமிப்பார். எப்படி தரத்தில் தரப்போகிறோம்ங்கிறதையும் காமிப்பார். வானத்து நட்சத்திரம், வானத்து நட்சத்திரம். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டிருப்பீங்க. ஆண்டவர் உண்மையான ஸ்டாரையை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டாரை பிறக்க வைப்பார். தாவீது வீட்டில் ஒரு தாவீது பிறந்தது மாதிரி ஆண்டவர் உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டாரை தருவார். ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படிவிடுவோமா? கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டவர் இவ்வளோ நேரம் நம்ம கூட பேசியிருக்கிறார். உங்கள் கூடாரங்களை விட்டு வெளியே வருவீங்களா? இந்த வசனங்கள் மூலம் பேசியிருந்தாருன்னா உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காமிங்க. பொருளாசைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உணர்வுகளை இழக்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சினிமா சீரியல்களுக்கெல்லாம் என் வாழ்க்கையில் இடம் இருக்காது.
நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் கூடாரங்களை விட்டு நாங்கள் வெளியே வந்து தேவனிடத்தில் இருப்போம், தேவன் காண்பிக்கிறதை பார்ப்போம். 2 கைகளை உயர்த்தி அவரை நோக்கி ஜெபிங்க. வேறு ஒரு ஆசை இல்லை ஏசப்பா, எல்லாம் நீங்க தான் ஏசப்பா. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் வாய் திறந்து. வேறு ஒரு ஆசை இல்லை ஏசப்பா, எல்லாம் நீங்க தான் ஏசப்பா. ஆண்டவர் அநேக கரங்களை பார்க்கிறாரு, அநேக கரங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அநேகர் மேல் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அற்புதத்தை பெற போகிறீங்க, அற்புதத்தை எடுக்கிறீங்க. நல்ல 2 கைகளை தட்டி இயேசுவே, நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். பேசுங்க பேசுங்க. புதிய அபிஷேகத்தை தருகிறார், புதிய அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விடுகிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுப்பா. நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் அழைத்து கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் கூட இருங்க, ரத்த கோட்டைக்குள்ள மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க, அற்புதங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.